இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நிலா வந்து அவங்க வீட்ல இருப்பா. அப்போ நடேசன் அவங்க வீட்டுக்கு வருவாரு. வந்துட்டு வடை அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி அவ மருமகளுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து குடுக்க வருவாரு. அப்ப நிலா அங்கேருந்து வருவா. வந்த உடனே அவள பார்த்த உடனே அவரு ரொம்ப ஹாப்பியாகி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வடையெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா நிலாவோட அம்மா, "இல்ல, இல்ல அதெல்லாம் குடுக்காதீங்க. அவ அதெல்லாம் சாப்பிட மாட்டா." அப்படிங்கும்போது நிலா சொல்லுவா, "இல்லம்மா, நம்ம வீட்ல இருக்கும்போது அத நான் சாப்பிட மாட்டேன். ஆனா அங்குல் கூட சேர்ந்து சேர்ந்து இப்ப நான் நல்லா சாப்பிட்டு பழகிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடையெல்லாம் எடுத்து சாப்பிடுவா. சூப்பரா இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நிலா சொல்லுவா, "நீங்க ஏன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நெறைய பிரஷர், பிபி நெறைய இருக்குல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் கிடக்குமா? நீ இப்ப ஹேப்பியா சாப்பிட்றீல்ல, பரவால்ல. இப்போ அங்கிள்ட்டலாம் நெறைய காசு இருக்கு. உனக்கு ஏதாவது காசு வேணா கேளு." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "அவளுக்கு எதுக்கு நீங்க காசு குடுக்கணும்? அதுதான் எங்ககிட்ட இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நடேசன் சொல்லுவாரு, "என் மருமகளுக்கு இருந்தாலும் நான் குடுக்குறது அது ஒரு விஷயம் தானே." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. நிலா உடனே சொல்லுவா, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இப்ப என்ன வண்டி ரொம்ப ஓட்டுறீங்களா?" அப்படின்னோனே, "ஆமாம்மா, இப்போ கூட 3 லோடு அடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் 1 லோடு பாக்கி இருக்கு." அப்படின்னோனே, "ரொம்பலாம் வண்டி ஓட்டிட்டு இருக்காதீங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பா, ஜாலியா அவ கூட. அத பார்த்தோனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமா வரும். அதுக்கப்புறம் அவ முகத்த துடைக்கிறதுக்கு அவருடைய டவல குடுப்பாரு நடேசனு. உடனே அத வச்சு மூஞ்சிலாம் துடைப்பா. அப்போ அவங்க அம்மா ரொம்ப அருவருப்புப்படுவா. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, "பாருங்க இவ என்னலாம் பண்றா? அந்த வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டா" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நடேசன் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருவாரு. அப்புறம் நிலாவோட அம்மாவும், அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா சொல்லுவாரு, "இனிமே இவள இங்க வச்சுட்டு இருக்கிறது நமக்கு சரி வராது. இவள எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போயிரணும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து நிலாகிட்ட சொல்லுவாரு, "இங்க பாரு, நம்ம 1 வாரம் எனக்கு வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு போக வேண்டியிருக்கு. அதனால நம்ம நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போறோம்." அப்படி சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு இவ சொல்லுவா, "எப்பா, எனக்கு ஏற்கனவே வந்து இங்க நெறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அங்கலாம் வந்து எதுவும் என்னால பண்ண முடியாது." அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, "ஏன் உனக்கு அங்க இருந்துகிட்டே நீ வந்து ஆன்லைன்லயே ஏதாவது பண்ண முடியாதா? அதெல்லாம் பண்ணலாம். நீ வந்து இங்கலாம் இருக்க வேண்டாம். நீ கிளம்பி வா. 1 வாரத்துல வந்துடலாம்." அப்படிங்கும்போது, "இல்லப்பா எனக்கு சரி வராது." அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, "பாரு, உங்க அண்ணன் வந்து இப்போ பிசினஸ் விஷயமா மும்பை போயிட்டான். அதனால வந்து நானும் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால நாங்க போய் 1 வாரம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நீ வா." அப்படின்னு சொல்லி, நம்ம கண்டிப்பா போக தான் போறோம்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிருவாரு. உடனே அவங்க அம்மா சொல்லுவா அவட்ட, "ஏன்டி உங்க அப்பா உனக்காக தானே இங்கெல்லாம் வீடு பிடிச்சு இருக்கிறாங்க. அவருக்காக நீ 1 வாரம் அங்க வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அத திட்டிட்டு அவங்க அம்மாவும் போயிருவா. இவ அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணிக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு, "அண்ணி, வந்து அண்ணன் வந்து மும்பைக்கு போயிருக்காங்களா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்லையே, இங்க தான் இருக்காங்க. மாமா அங்க இருக்கும்போது பிசினஸ பார்க்க வேண்டாமா? அவங்க மும்பைக்கு போயிட்டா அப்புறம் எப்படி பார்க்குறது?" அப்படின்னு அவங்க அண்ணி சொல்லிருவா. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நைட் அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் மாடியிலேருந்து அங்கருந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. "ஏங்க நம்ம நாளைக்கு இவள கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறோம். அப்ப அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட கேட்பா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "வரலைன்னா தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போ வேண்டியதான். இவளெல்லாம் அந்த வீட்லலாம் நம்ம வைக்க முடியாது. நம்ம வர்ற வரைக்கும் அவங்க வீட்ல போய் இருக்கேன்றது தைரியமா நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு அவங்க அப்பா வந்து கோவத்தில பேசிட்டு இருப்பாரு. அத கேட்ட உடனே இவ அப்படியே ஷாக் ஆயிருவா. அப்ப நம்மள கண்டிப்பா கூட்டிட்டு தான் போறாங்க போல அப்படின்னு நினைச்சுட்டு, நைட்டு ரூம்குள்ள போயிட்டு நிலா வந்து சோழனுக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு, "எங்க அப்பா நாளைக்கு திருவண்ணாமலைக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க சோழன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னைய வந்து ஏதோ பிளான் பண்றாங்க கூட்டிட்டு போறதுக்கு." அப்படின்னு சொன்ன உடனே, நான் நெனச்சேன் இதத்தான் பண்ணுவாங்கன்னு. சரி நீங்க கவலைப்படாதீங்க. நைட்டு எல்லாரும் தூங்குன உடனே நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் எப்படியும் உங்கள வந்து நான் கூட்டிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிருவான். சோழன் வந்து சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேர்ட்டயும் சொல்லுவான். உடனே அவங்க ஐய்யய்யோ! அப்போ நம்ம நிலாவ வந்து கூட்டிட்டு வர முடியாதா? அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது, இல்ல, இல்ல ஒரேலாம் பண்ண வேண்டாம். நான் போய் நைட்டு கூட்டிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போவான். அதுக்கப்புறம் வந்து பாண்டியும் இந்த சேரனும் சொல்லுவாங்க, இவன் மட்டும் தனியா போனா சரி வராதுடா. நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 வண்டி எடுத்து கிளம்ப போகும்போது, பல்லவன் சொல்லுவான், நானும் வரேன் அப்படின்னு. இல்ல, இல்ல நீ இருந்துக்கோ அப்படின்னோனே, எப்படி நான் மட்டும் இருக்க முடியும்? எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னோனே, இல்லடா நாங்க வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அவங்க போன உடனே இவன் பல்லவன் சோகமா இருப்பான். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்ன உனக்கும் போகணும் போல இருக்கா? சரி வா நம்ம வீட்ட பூட்டு நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவர் வண்டியில கூட்டிட்டு போவாரு. இவன் அப்படியே ஒதுங்கி இப்படி ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டே இருப்பான் சோழன். அந்த சமயத்துல அவங்க அப்பா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, அங்க நிலாவோட அப்பா. சோழன் வந்து ஒரு காருக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு நின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அந்த சமயத்துல நடேசன் வந்து கார எடுத்துட்டு வந்துட்டு ஹாரன பயங்கரமா அடிச்சுருவாரு. அடிச்சோனே தூங்கிட்டு இருந்த நிலாவோட அப்பா எந்திரிச்சு வந்துருவாரு. வெளிய வந்து எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்த்துட்டு அப்படி இருக்கணும்னே எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அவர் உள்ள போன பிறகு பார்த்தா எல்லாருமே வெளிய வருவாங்க. பாண்டியும் வந்திருப்பான். அது மாரி சேரனும் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவ பார்த்த உடனே இவன் சொல்லுவான், "ஏன் இப்படி ஹார்ன் அடிச்சு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? உங்களால தான் இப்ப அவர் வந்து முழிச்சுட்டாரு. இப்ப அவள கூப்பிட முடியாது. இனிமே அவர் தூங்குன பிறகு தான் நம்ம போய் பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் வேணுக்குன்னு தான் ஹார்ன் அடிச்சேன். ஹார்ன் அடிச்சா தானே அவர் வருவாரு. வந்த உடனே அவர்ட்ட சண்டை போடணும்னு நினைச்சேன்னு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இவன் சொல்லுவான், "யோவ் சும்மாவே உன்னால இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நிலா அங்கேருந்து அவங்க அப்பா தூங்குன பிறகு நான் வாரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவா.
அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா வந்து யாரோ வந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வச்சு கதவெல்லாம் திறந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு கேட்டை பூட்டிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிருவாரு. அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிலா வந்து சோழனுக்கு கால் பண்ணுவா. அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி கதவை நல்லா பூட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கதவை கேட்டை திறந்து வேகமா வருவா. வந்து கோட்டை சுவர்லேருந்து குதிச்சு சோழன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிருவா. அப்புறம் நைட் அங்கே வீட்டுக்குள்ள போன பிறகு ரொம்ப ஹாப்பியா இருப்பா. நான் எப்பா இங்கே வந்த பிறகு தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ பல்லவன் சொல்லுவான், இப்போ தான் நீ சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தூங்கிடுவா. தூங்கின பிறகு காலையில் வந்து நிலாவோட அப்பாவும் அம்மாவும் நிலாவோட ரூமில் போய் பார்ப்பாங்க. நிலா அங்கே இருக்க மாட்டா. உடனே ஷாக் ஆயிரும். அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவார், எங்கே போயிருப்பா அப்படின்னு. கண்டிப்பா அந்த சோழன் வீட்டுக்கு தாங்க போயிருப்பா. வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டி எடுத்துட்டு அங்க போவாங்க. அங்க பார்த்தா நிலா அங்க இருப்பா. அப்போ அவரு சொல்லுவாரு, "ஏன் நான் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்ட. எதுக்கு இப்ப இங்க இருக்க? நீ கிளம்பி வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதுக்கு வந்து இவ சொல்லுவா, "இல்ல எனக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்குப்பா. நான் அங்க வரல" அப்படிங்கும்போது, "உனக்கு டிவோர்ஸ் ஆச்சு. ஆன பிறகு எப்படி இங்க இருக்க முடியும்? கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பா. அப்போ இவ சொல்லுவா, "இங்க டிவோர்ஸ் ஆனதுனால தானே நீங்க வந்து இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கு பேசாட்டுல சோழனையே கல்யாணம் கட்டி குடுத்துருங்க. நான் இங்கேயே இருந்துருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. சோழன் அப்படியே வந்துட்டு அப்படியே எமோஷனலாக அவளையே பார்த்துட்டு அப்படி ஹாப்பி ஆயிடுவான். அந்த சமயத்தில் நிலாவோட அவ சொல்லுவா, "நீ என்ன அவசரத்தில் தேவையில்லாதெல்லாம் முடிவெடுக்கிறியா?" அப்படின்னே, "இல்லைம்மா எனக்கு இங்கே இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு. சோழன் உன்னைக்குமே என்னை நல்லா பார்த்துக்கிடுவான். அவன் வந்து கண்டிப்பாக என்னை நல்லா வச்சிருப்பாரு" அப்படின்னு அவ சொல்லுவா. அவங்க அப்பா சொல்லுவார், "இதுக்காகவா உன்னை வந்து நான் இவ்வளோ தூரம் கூப்பிட வந்தேன். நீ இப்போ வந்து உன் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிற நிலா. நீ வந்து இதான் உனக்கு ஒரு சான்ஸு. நீ இந்த லைஃப்பை விட்டுட்டு நீ நேராக வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவள் சொல்லுவா, "நான் இங்கே இருக்கும்போது தான்ப்பா நான் நானாக இருக்கிறேன். நான் வந்து நல்லா படித்து பெரிய காலேஜில் சேரணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்கள் கூடயே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு மொக்க காலேஜில் என்னை சேர்த்து விட்டீங்க. அதே மாதிரி நான் வேலை பார்த்து பெரிய லெவலில் வரணும்னு நினச்சா அதுக்கும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணலை. ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் நான் இங்கே வந்து பெரிய லெவலில் எதுவும் சாதிச்சிருக்கேன். எனக்கு இங்கே இருந்தால் தான் நானாக இருக்க முடியும். அதனால் நான் வரலை. எனக்கு வந்து நீங்கள் பேசாமல் நீ சோழனை கல்யாணம் முடிச்சு வச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் சோழன். சேரன் வந்து சொல்லுவா, "நீங்க மட்டும் இப்ப இங்க வராம இருந்தா இவங்க 2 பேரும் வாழையே ஆரம்பிச்சிருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, நிலாவோட அம்மா வந்து சொல்லுவா, "ஏன்டி அப்ப வந்து இவன வந்து டிவோர்ஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லும்போது, நிலா வந்து சொல்லுவா, "எனக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ணணும்லாம் நினைப்பே இல்லம்மா. நான் ஒரு கோவத்துல தான் அந்த முடிவை எடுத்தேன். ஆனா சோழன்கிட்ட மட்டும் நான் பேசியிருந்தா, நான் இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டேன். எனக்கு சோழனை இப்ப கல்யாணம் முடிக்க சம்மதம் தான். நீங்க எனக்கு சோழனை கல்யாணம் முடிச்சு வைங்க" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "நீங்க மட்டும் இப்ப வராம இருந்திருந்தாலே அவங்க 2 பேருமே வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா கோவத்துல, "ஆமா வாழ ஆரம்பிப்பாங்க. நல்லா வாழ ஆரம்பிப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல கத்துவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, "சரி இதுக்கு மேல இவகிட்ட நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க வந்து சோழனையே கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நான் சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லிருவாரு. அப்போ வந்து சோழன் பயங்கர ஹாப்பியாயிருவான். அவங்க அப்பா கேலண்டரை எடுத்து நாளுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. "வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே நம்ம வந்து கல்யாணத்தை வச்சிருவோம்" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அப்ப சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவான், "நீ இந்த பதில சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல நிலா. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீ வந்து என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி உங்க வீட்ல சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து நீ இந்த மாதிரி பதில் சொல்லுவேன்னு நான் நினைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். "எனக்கு நீ 6 மாசம் டைம் குடுத்த. ஆனா அந்த 6 மாசத்த தூக்கி எறிஞ்சிட்டு உடனே என்னை வந்து கல்யாணம் முடிக்க நீ சம்மதம் தெரிவிச்ச பாத்தியா? இதை நான் வந்து உன்னைய நான் கண்ணு போல பார்த்துக்கிடுவேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அவளை ஹக் பண்ணுவான். உடனே அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலா சொல்லுவா, "சரி சரி விடுங்க. அதுதான் நம்ம வந்து இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, நம்ம பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிட்டு விட்டுருவா. நிலாவோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, "ஏங்க அப்படி ஒரு பதில் குடுத்தீங்க? நீங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பா. "வேற என்ன பண்றது? உன் பொண்ணு அப்படிதான் ஸ்ட்ராங்கா நிக்கிறாள்ல. அதுக்கு மேல எனக்கு வந்து பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நானாவது 2 அடி அடிச்சு அவள கூட்டிட்டு வந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீ மட்டும் போய் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளியிருப்பா. அவ அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கிறா" அப்படின்னு சொல்லும்போது, "அதுவும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரன் அவங்க வீட்டுக்கு வருவான். வந்த உடனே அவரு என்னன்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல கல்யாண விஷயமா பேச தான் வந்தேன். எனக்கு உங்க மனநிலை புரியுது சார். உங்க பொண்ணு இப்படி எடுத்திருக்கா முடிவுனோனே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாரி எங்க குடும்பம் வந்து அந்த அளவுக்கு மோசமான குடும்பம் கிடையாது. நாங்க நிலாவ வந்து தங்கமா பார்த்துக்கிடுவோம். நிலா என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாளோ அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டோட மதிப்பே எங்களுக்கு தெரிஞ்சது. அவ வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு மரியாதையே இந்த வீட்டுக்கு கிடைச்சது. நீங்க வந்து நிலாவ எப்படி கவனிச்சீங்களோ அதை விட பல மடங்கு நாங்க கண்டிப்பா நல்லா பார்த்துப்போம். அது நீங்க கவலையே பட வேண்டாம். அவ வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து எங்க வீட்டோட பத்திரமே எங்களுக்கு கிடைச்சது. எங்களோட உயில் கிடைச்சது. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து எங்களுக்குங்கிறத வந்து உறுதிப்படுத்திடலாம். நாங்க வந்து அதுக்கப்புறம் நிலாவை வந்து ரொம்ப நல்லா தான் வச்சிருப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்காக என் தம்பிய வந்து குறை சொல்ல முடியாது. என் தம்பியும் வந்து அவ மேல உயிரா இருக்கான். அவள நல்லா பார்த்துப்பான்" அப்படின்னு சொல்லி அவர்ட்ட பேசிட்டு இருப்பாரு.
நிலாவோட அப்பா வந்து சொல்லுவாரு, "எனக்கு இந்த கல்யாணத்தில சம்மதம் கிடையாது தான். ஆனா என்ன பண்ண என் பொண்ணு விருப்பப்பட்டுட்டா. இனிமே இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணல. கண்டிப்பா நாங்க வந்து கல்யாணத்துக்கு சிறப்பா நடத்தி குடுப்போம்." அப்படின்னு மட்டும் அவங்க அப்பா சொல்லிருவாரு. சேரன் வந்து கேட்பான், "கல்யாணத்தில வேற எதுவும் பண்ணணுமா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வேற என்ன இருக்கு? அதான் கோயில்ல மட்டும் தானே வச்சு தாலி கட்டணும்னு சொல்லிட்டீங்க. சிம்பிளா பண்ணும்போது வேற எதுவும் தேவையில்ல. அப்படி எதுவும்னா உங்களுக்கு நான் சொல்றேன்." அப்படி மட்டும் அவரு சொல்லிருவாரு. சோழன் வந்து முகம் ஃபுல்லா அந்த ஃபேஸ் மாஸ்க்க போட்டுட்டு அப்படியே நிப்பான். அப்போ அங்கேருந்து நிலா வருவா. "என்னத்துக்கு இது?" அப்படின்னோனே, "இல்ல நாளைக்கு கல்யாணம்ல. அதனால வந்து அண்ணனுக்கு வந்து அப்படியே மேக்கப் போடுறதுக்காக இது பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு பல்லவன் சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான் சோழன், "நீ உனக்கும் போட்டுக்கோ உனக்கு." அப்படின்னோனே, அவ "எனக்கெல்லாம் தேவையில்ல." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருவா. அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான் பல்லவன், "என்ன உனக்கு நேரம் ஆயிட்டு போய் நீ கழுவு அத எடுத்துட்டு." அப்படின்னு சொன்னோனே, அவன் கிளம்பி போவான். அப்போ வந்து நிலா சொல்லுவா, "ஏய் இது உங்க அண்ணன வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எதுக்கு?" அப்படின்னோனே, "இல்ல ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா வெளிய வந்து திருஷ்டி பொம்மைக்கு வந்து மாட்டிக்கிடலாம். இல்லைன்னா அவர்ட்ட ஃபோட்டோ காட்டி காட்டி நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டலாம்ல. அதுக்கு தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் பல்லவன் வந்து இவர்ட்ட கேட்பான், "அண்ணி எனக்கு வந்து இன்னும் வந்து ஆச்சரியமா இருக்கு. அண்ணன வந்து நீங்க எப்படி கல்யாணம் கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "இல்லடா அவர் வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லவர் தான். நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னன்னா, எங்க அப்பா வந்து இங்க இருக்கக்கூடாது. டிவோர்ஸ் பண்ண பிறகு நீ வீட்டுக்கு தான் வரணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் வந்து இங்க இருந்துக்கலாம்ல. அதுக்காக தான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அது மட்டும் தான் காரணமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அது மட்டும் இல்ல, உங்க அண்ணனையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அத வந்து நீ சொல்லிறாத சோழன்கிட்ட. சொன்னேன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சுருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் அங்கேருந்து வருவான். அந்த சமயத்தில வீட்ல 3 பேர் வாசல்ல வந்து நிப்பாங்க. அந்த டீ கடையில இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, "என்ன உங்க வீட்ல கல்யாணமாமே? எங்களுக்கு சொல்லவே இல்ல. ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச உங்களுக்கு திரும்பி ஏன் கல்யாணம்?" அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு யார் இது சொன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சேரன். "உங்க அப்பா தான்." அப்படி சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் கோவம் வரும். பாண்டிக்கும், சோழனுக்கும். சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கு சோழன் சொல்லுவான், "நாங்க 2 கல்யாணம் என்ன 3 நேரம் கூட திரும்ப திரும்ப கல்யாணம் முடிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "இல்ல வந்து உங்க அப்பா சொன்னாரா? அதுக்கு தான் கேட்கறதுக்கு வந்தேன். ஊர் விஷயத்த நீங்க கேட்கறதுக்கு தான் வருவீங்களான்னு புடிச்சு திட்டிருவான். உங்க வீட்டு விஷயத்த நாங்க கேட்குறோமா? அப்படின்னு சொல்லிட்டும் திட்டுவான் சோழன். அந்த 3 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அப்ப சோழன் நேரா அவங்க அப்பாகிட்ட போவான். போயிட்டு, "ஏன் இப்படி வந்து பண்ணிட்டுருக்கீங்க? உங்கள யாராவது சொல்ல சொன்னாங்களா? அந்த கல்யாணம் நடக்கிற விஷயத்த?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாடா, அவங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்ல தான் செய்வேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கு. அப்ப அத சொல்லாமலா? எப்ப பார்த்தாலும் வந்து உன் மருமக ஊர விட்டு போயிட்டால்ல, போயிட்டாள்ன்னு சொல்லி சொல்லும்போது, அவனுங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் சொன்னேன்." அப்படின்னோனே, "இப்ப அந்த விஷயம் தேவைதானா?" அப்படின்னு பிடிச்சு அவங்க அப்பாவ திட்டிட்டு இருப்பான் சோழன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையிலேயே வந்து இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்காக ரெடி ஆவாங்க. ரெடி ஆயிட்டு நேரா மண்டபத்துக்கு போவாங்க. மண்டபத்துக்கு போகும்போது, அங்க பார்த்தா நடேசன் மொத ஆளா இருப்பாரு. "ஏன்டா நீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு?" அப்படின்னோனே, "நீங்க என்னப்பா இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். "நாங்க உங்கள அங்கலாம் தேடிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நம்ம எல்லாரும் மொத்தமா வந்து அப்புறம் மாப்பிள்ளை வீட்ட யாரு ஃபர்ஸ்ட்டு வந்து வந்து கூப்பிடுறது? அதுக்கு தான் நான் முன்னுக்கூட்டியே வந்தேன். சரி, சரி நீங்க போய் எல்லாத்தையும் அங்க எடுத்து வைங்கன்னு." அவங்க அப்பா சொல்லும்போது, பாண்டி வந்து சொல்லுவான், "இவர் இப்படி தான் அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுறாரு." அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில அவங்க அப்பா சொல்லுவாரு, "நான் தான் ஃபோட்டோகிராஃபருக்கு அரேஞ்ச் பண்ணேன்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இவனுக்கு வந்து பயமா இருக்கும் சோழனுக்கு. எங்க இவங்க அப்பா ஒரு மாதிரி டெரரா உட்காந்துட்டு இருக்காரே, கல்யாணத்த எதுவும் நிப்பாட்டிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில ஸ்டேஜ்ல 2 பேரும் உட்காந்துருக்கும்போதே அப்படியே இருப்பான். அப்போ நிலா கேட்பா, "எதுக்காக இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட கேட்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல உங்க அப்பா வந்து ஏதாவது மனச மாத்திருவாரோன்னு பயம்." அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "நான் மனசு மாறிருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு ஒரு பயமா இருக்கு." அப்படின்னோனே அவன் கைய பிடிச்சிட்டு சொல்லுவா, "நீங்க வந்து இப்படிலாம் ஒரி பண்ணாதீங்க. நம்ம இப்போ வந்து லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்படி இருக்கும்போது இந்த லைஃப்ப வந்து மொமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட சொல்லி அவன் கைய பிடிச்சோனே அவன் அப்படியே பயம் இல்லாம சிரிக்க ஆரம்பிச்சுருவான். அப்போ பாண்டியும் பல்லவனும் சொல்லுவாங்க, "இவ்வளோ நேரம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான் அண்ணன். இப்ப என்ன திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான்." அப்படின்னோனே, "ஸ்டேஜ்ல உட்காந்தோனே எல்லாம் பயம் போயிருச்சு போல." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஐயர் வந்து தாலிய குடுப்பாரு. தாலிய குடுத்த உடனே டக்குன்னு எடுத்து மாட்ட போவான். அப்போ அங்க எல்லாரும் சொல்லுவாங்க, "டேய் இருடா ஆசீர்வாதம் பண்ணணும்டா. அதுக்கப்புறம் தான்டா எல்லாம் பண்ணணும்." அப்படின்னோனே, அவங்க அம்மா வந்து சொல்லுவா, "இவனுக்கு பார்த்தீங்களா? என்ன அவசரம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் அப்படியே அவங்க அப்பாவ பார்ப்பான் சோழன். அதுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, "செய்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான் பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டு இருப்பாங்க. ஐயர் தாலிய குடுத்த உடனேயே சோழன் வந்து நிலா கழுத்துல கட்டிருவான். கட்டிட்டு அவளுக்கு நெத்தியில ஹக் பண்ணுவான். அத அப்படி பார்த்தோனே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் வெட்கப்பட்டுட்டு நிப்பான். அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு நின்னுட்டு எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து செயின் எடுத்து போடு அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது வந்து மொறடா உன் தங்கச்சிக்கு நீ போட்டு தான் ஆகணும் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன உடனே அவன் சோழனுக்கு போய் செயின போட போவான். செயின போடும்போது காது வலிய வரைக்கும் போட்டுட்டு தொங்க விட்டுருவான். அப்போ அவன் அப்படியே சீரியஸா பார்த்துட்டு இருப்பான். அப்ப நிலா வந்து அத எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி, நீங்க வந்து பண்ணிருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய திரும்பி பிடிப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்ப வீட்டுக்கு வரும்போது, அங்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அண்ணி சொல்லுவா, "ஆரத்தி எடுக்கணும்ல, அதுக்கு முன்னுக்கூட்டி வீட்டுக்குள்ள போக்கூடாதுன்னோனே." "ஆ சரி, சரி நான் போய் பார்க்குறேன்னோனே." இவனும் பாண்டியும் போவாங்க. அங்க ஆரத்திய வந்து கரைக்க தெரியாம இருப்பாங்க. அப்ப நிலாவோட அண்ணி போய் சுண்ணாம்பும், மஞ்சளும் எடுத்து கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கி குடுப்பா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அத எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்தோனே பாண்டியும் அவங்க அண்ணனும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு போவாங்க. அப்ப பல்லவன் அண்ணன் நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. அவங்க அண்ணி சொல்லுவா, "என்னத்த பொம்பளைங்க தானே ஆரத்தி எடுப்பாங்க. என்ன இங்க ஆம்பளைங்க எடுக்குறாங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமா இங்க தான் வேற யாருமே இல்லையே பொம்பளைங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? எடுத்துட்டு போகட்டும்." அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் ஆரத்தி எடுப்பாங்க. எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் உட்காந்த உடனே 2 பேருக்கும் பால் பழம் குடுப்பாங்க. அத சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க அப்பா சொல்லுவாரு, "நான் நிலா கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லுவாரு. "எதுக்கு சார் அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லும்போது, "இல்ல இப்போ உங்க வீட்டு பொண்ணாயிட்டா, அப்போ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க தானே செய்யணும்." அப்படிங்கும்போது நிலா சொல்லுவா, "அந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் இங்க கிடையாதுப்பா. வாங்க நம்ம பேசலாம்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போவா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.